இன்றைக்கி என்ன டேன்னு யாருக்காவது தெரியுமா? சாக்லேட் டே. யாரெல்லாம் சாக்லேட் கொடுத்தீங்க மற்றவங்களுக்கு? கை தூக்குங்க. 2 பேர் தான் உண்மையை சொல்கிறாங்க. இங்கே விழுப்புரம் மக்கள் இவ்வளவு தூரம் கூடியிருக்கிறீர்கள் என்பது ஒரு எழுத்தாளனாக எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஒருவர் காதலிப்பது என்பது வேறு, காதலை புரிந்து கொள்வது என்பது வேறு. இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வெறுப்பு தாங்க. எல்லா இடத்துலையும் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் மேலே வெறுப்பு, கூட இருக்கவன் மேலே வெறுப்பு, கூட வேலை பார்க்குறவன் மேலே வெறுப்பு, சாதியால் வெறுப்பு, மதத்தால் வெறுப்பு. இந்த காதலர்கள் தினத்தில் நான் சொல்லக்கூடியது, இந்த ஆண்டினுடைய காதலர் தினத்தில் நீங்கள் நிறைய காதலித்து விட்டீர்கள். கொஞ்சமாவது காதலை இனியாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் எப்போது அறிவுக்கு எதிரான சக்திகள் ஒரு சமூகத்தில் தலை தூக்குகிறதோ அப்போது நம்முடைய வளர்ச்சி பின்னோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும். நாம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல இடங்களிலும் முதன்மையான ஒரு மாநிலமாக இருக்கிறோம். கலை, கல்வி, பண்பாடு, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாவற்றிலும் இன்றைக்கு முதலிடத்திற்கு வந்து விட்டோம் என்றால் அது ஒரு விஷம், அது ஒரு பாய்சன். அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்குது. இருக்காங்க சினிமா பாட்டு எடுத்தால் காதல், அதே மாதிரி சினிமா எடுத்தால் காதல், கதை புத்தகத்தை பிரித்தால் காதல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது. நான் எப்போதும் ஒரே ஒரு மனிதனை பார்த்து தான் பேசுவேன். எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் முகங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன். அதில் எந்த முகத்தில் முழுமையான ஆர்வம் இருக்கிறதோ, எந்த முகத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த உணர்ச்சி மேலிடுகிறதோ அந்த கண்களை பார்த்து தான் நான் பேசுவேன். அரசியல் கட்டுரைகள் படித்தே மக்களின் மனம் தெளிவானது. புலமைகள் கொண்டாய் இலக்கிய இலக்கணம் ஒருபோதும் வந்ததில்லை அதற்கென தலைக்கணம். உயிர்மை பதிப்பகம் தொடங்கி பல படைப்புகள் தந்தாய், அதற்காகத்தானே வாசகர் மனங்களில் நின்றாய். சிங்கார சென்னையில் உந்தன் வாசம், தமிழ் என்றே முழங்கும் உந்தன் சுவாசம். கவிதைகள் வரைந்து 1/4 நூற்றாண்டு கடந்தது, புது கவிதைகள் அனைத்தும் மறுமலர்ச்சி அடைந்தது. தன் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருப்பதை கண்டறிந்தவர், இடமும் இருப்பும் தந்து இன்பமடைந்தவர். உலகம் நீராலானது என்றாய், காத்திருந்த வேளையில் தானே அதை சொன்னாய். என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் என கேள்வி கேட்டவர், தோன்ற மறுத்த தெய்வத்தை கண்முன் நிறுத்தியவர். சுவைக்காமல் எதுவும் தித்திக்காதே, படிக்காமல் எதுவும் கிடைக்காதே என்றவர். சன்ஸ்கிருதி சம்மான் இலக்கிய சிற்பி, தலை சிறந்த தனிநபர், ஆனந்த விகடன் தலை சிறந்த 10 மனிதர்களில் ஒருவராய் வந்தவர். கனடா நாட்டின் சிறந்த கவிதை தொகுப்புக்கான விருதை வென்றவர். சென்னை மாநகராட்சி நூலக ஆணையத்தின் தலைவராக இருப்பவர். மரண தண்டனை, பெண் விடுதலை என முழங்கியதால் மக்களுக்கு தெரிந்தவர். தனிப்பெரும் தமிழ் கவிஞனாய் திகழ்ந்தாய், கிளிக்காவியம் எனும் நீல் கவிதை தந்தாய். தமிழ் காதலிக்க உம்மிடமே பயிற்சி எடுத்தது, உந்தன் கவிதையை காதலிக்க ஒத்திகையும் பார்த்தது. எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், கட்டுரையாளர், பதிப்பாளர், அரசியல் சிந்தனையாளர், விமர்சகர், அதையும் தாண்டி நடிகர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்களை காலத்தை வென்று நிற்கும் கதைகள் பற்றி கருத்துரை வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தமிழில் ஒரு 12,000 கவிதைகள் எழுதியிருக்கிறேன். ஒரு 50 கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய 50வது கவிதை தொகுப்பு இந்த வருடம் வந்திருக்கிறது. ஆனால் என்னை பற்றிய அறிமுகத்தை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் சினிமா நடிகர் என்று சொன்னவுடன் கையொலி எழுப்பினீர்கள், பார்த்தீர்கள் இல்லையா? 12,000 கவிதைகள் இங்கே, நான் நடித்த 2-3 படங்கள் இங்கே. ஆனாலும் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பெரிய கூட்டத்தை பார்க்கிற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏனென்றால் சிந்தனைகளை கேட்பதற்கு, புத்தகங்களை பற்றி பேசுவதற்கு, கதைகளையும் கவிதைகளையும் கேட்பதற்கு இங்கே விழுப்புரம் மக்கள் இவ்வளவு தூரம் கூடியிருக்கிறீர்கள் என்பது ஒரு எழுத்தாளனாக எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் சில சமயம் நமக்கு தோணும், யாருக்காக எழுதுகிறோம், யார் படிக்கிறார்கள், யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம். ஏனென்றால் எழுத்தாளர் என்பவன் எப்பொழுதும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒருவன். அப்படி இருக்கிற போது இது போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு வந்து இவ்வளவு பெருந்திரளாக உங்களை பார்க்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளையும் உங்களிடம் வைக்கிறேன்.
அப்படியே இங்கே பேச்சை கேட்டுவிட்டு இப்படியே போய்விடாமல் கொஞ்சம் உள்ளேயும் வந்து புத்தகங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் உள்ளே வெறிச்சோடி கிடக்கிற காட்சியை பார்த்துவிட்டு தான் இங்கு வந்தேன். இது உரைகளுக்கான அரங்கம், அதே சமயம் புத்தகங்களுக்கான ஒரு அரங்கமும் கூட என்பதை நாம் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். நீங்கள் நிறைய பேர் உள்ளே போய்விட்டு வந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் உள்ளேயும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது நிச்சயம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இங்கே நம்முடைய ஊரில் கற்றலின் கேட்டலே நன்று என்பதை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கதை சொல்கிறாங்க, அந்த கதையை கேட்டுக்கிறாங்க. இல்லைனா யாராவது ஆடியோ புக்காக போடுறாங்க, அதை கேட்டுக்கிறாங்க. ஒரு புக்கை பிரித்து படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் என்பது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையில் புத்தகங்களை பற்றி கேட்பதற்கு இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் நான் மிக முக்கியமான ஒன்றை உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே இந்த புத்தக கண்காட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டில் 7-8 மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல உரையரங்கங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு 38 மாவட்டங்களில் 38 மாவட்டம் தானே இருக்குது தமிழ்நாட்டில். 38 மாவட்டங்களில் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்து அதற்காக 25 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் என்ற அளவில் ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் நிதி உதவியும் கொடுத்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் வாசகர்களை ஒன்று திரட்ட வேண்டும். இப்போ விழுப்புரத்தில் இது 2வது புத்தக கண்காட்சி. சென்ற வருடமும் நான் இங்கே வந்து பேசினேன். மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கிருந்து நான் சென்றேன். அதே போலத்தான் ஒவ்வொரு ஊரிலும் நடந்து கொண்டிருக்கிறது. 38 புத்தக கண்காட்சிகளில் நீங்கள் யோசித்து பாருங்கள். தினம் ஒரு 10 நாள் ஒவ்வொரு ஊர்லேயும் 10 நாள் புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 10 நாளில் ஒரு 20 பேச்சாளர்கள் பேசுவாங்க, சரியா? அப்போ 38 நாட்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பேச்சாளர்கள் பேசுகிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 380லேருந்து 400 நாட்கள் புத்தக கண்காட்சி நடக்குது. 10 நாள் 12 நாள், சென்னை புத்தக கண்காட்சியெல்லாம் 20 நாள் நடக்குது. அப்போது ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 800 பேச்சாளர்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க பேசுகிறார்கள். 800 பேர் பேசுகிறாங்க, புத்தகங்களை பற்றி சிந்தனைகளை பற்றி பேசுகிறார்கள். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்காங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த 2 வருஷமாக தான் விழுப்புரத்துலேயே ஒரு புத்தக கண்காட்சி வந்திருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் இங்கே பேசிட்டு நாளைக்கு நான் மயிலாடுதுறை போகிறேன். மயிலாடுதுறை எவ்வளோ சின்ன மாவட்டம்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு புத்தக கண்காட்சி, அங்கே பேச்சாளர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு 500 பேர் இந்த புத்தக கண்காட்சி கூட்டத்தில் வர்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்தில் 2 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க இந்த பேச்சை கேட்கிறார்கள். நீங்கள் 2 லட்சம் பேரில் ஒருவராக நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புத்தக விற்பனை நிறைய பேர் சில ஊர்களில் நல்லா புக்கு விற்கும், கொஞ்சம் குறைவாக விற்கும். ஆனால் எல்லா ஊர்லேயும் புத்தக கண்காட்சி நடக்கிறப்போ இங்கே இந்த எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்களை தேடி வர்றாங்க, எழுத்தாளர்களை தேடி வருகிறார்கள். ஒரு சந்திப்பு, இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மையமாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு பப்பாசி, அதோடு சேர்த்து மாவட்ட நிர்வாகம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது மிகப்பெரியது. ஒட்டுமொத்தமான அரசு எந்திரமும் 1 மாதமாக இந்த புத்தக கண்காட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் நாம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் எப்போது அறிவுக்கு எதிரான சக்திகள் ஒரு சமூகத்தில் தலை தூக்குகிறதோ அப்போது நம்முடைய வளர்ச்சி பின்னோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும். எப்போது மூடநம்பிக்கைகள் தலை தூக்குகிறதோ, பிற்போக்குவாதம் தலை தூக்குகிறதோ அப்போது நாம் இதுவரைக்கும் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய மாபெரும் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். நாம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல இடங்களிலும் முதன்மையான ஒரு மாநிலமாக இருக்கிறோம். கலை, கல்வி, பண்பாடு, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாவற்றிலும் இன்றைக்கு முதலிடத்திற்கு வந்துவிட்டோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் சமூகம் கற்றறிந்த சமூகமாக இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கிறதுல ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு சாதாரணமாக எந்த வருமானமும் இல்லாதவர்கள் கூட தங்கள் குழந்தைகளை உயர் படிப்புக்கு அனுப்புகிறார்கள். எப்படி சாத்தியம்? இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் சென்று பணியாற்றுகிறார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. நாம் வர்க்க வேறுபாடின்றி
சாதி வேறுபாடின்றி சமூக நீதி கொள்கையின் வழியாக கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். இந்த கல்வியின் மூலமாக நாம் மேலும் மேலும் உலக ஞானத்தையும் உலக அறிவையும் சிந்தனைகளையும் உள்வாங்க உலகத்தில் எந்த மூலைக்கு சென்று வேண்டுமானாலும் போட்டியிடக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள், நம்முடைய இளைஞர்கள் இருப்பார்கள் என்பதற்காகத்தான் இந்த மிகப்பெரிய பண்பாட்டு திருவிழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது வெறுமனே புத்தகங்கள் விற்பதற்கான ஒரு நிகழ்ச்சி அல்ல, புத்தகங்கள் விற்பதற்கான ஒரு ஏற்பாடு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் இவ்வளவு பெருந்திரளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தருகிறீர்கள். நாம் சிரிக்க வைப்பதற்காக 1000 கதைகளை நாம் சொல்லலாம். அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாக வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு உரையாடலாகவும் இந்த அரங்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நண்பர்களே, இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், நிறைய பேர் இன்று இங்கே கூடியிருப்பதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் என்ன பொருள் குறித்து பேசலாம் என்று யோசித்து கொண்டே வந்தேன். தலைப்பு ஏதாவது ஒன்றை கொடுப்பார்கள், ஆனால் பொதுவாக ஒரு பேச்சு எப்படி அமையும் என்று தெரியுமா? நீங்கள் ஒரு பேச்சாளர்களாக இருந்தால் அதை நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நான் மிகப்பெரிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். இப்பொழுது சேலத்தில் சமீபத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசுகிற போது கூட எனக்கு முன்னால் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். 5 லட்சம் பேருக்கு பேசுவது என்பது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல. அதே சமயம் 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் எப்போதும் ஒரே ஒரு மனிதனை பார்த்து தான் பேசுவேன். எனக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய உங்கள் முகங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன். அதில் எந்த முகத்தில் முழுமையான ஆர்வம் இருக்கிறதோ, எந்த முகத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த உணர்ச்சி மேலிடுகிறதோ, அந்த கண்களை பார்த்துத்தான் நான் பேசுவேன். அவர்கள் வழியாகத்தான் நான் மற்ற எல்லோரிடமும் பேசுவேன். நான் நீண்ட காலமாக அப்படித்தான் பேசி வருகிறேன். மிகச்சிறந்த பேச்சாளர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு பேச்சாளரும் மேடைக்கு ஏறுகிற போது தனக்கான ஒரு கண்களை, தனக்கான ஒரு முகத்தை, தன்னை உற்று கேட்கிற ஒரு செவிகளை தேடிக்கொண்டே இருப்பான். அந்த கண்களை, அந்த முகத்தை பார்த்தவுடன் அவனுடைய பேச்சு அந்த ட்ராக், அந்த சரியான இடத்திற்கு வந்துவிடும். அப்படி உங்களில் ஒருவரை நான் என்னுடைய முகமாக எனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்னை பேச வைக்கிறீர்கள். உங்கள் முகத்தின் வழியாகத்தான் நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு இந்த மாதம் பொதுவாக நம்ம இந்த 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா ஒரே பண்டிகைகள், தொடர் விடுமுறைகள், கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொடர் விடுமுறைகள் வந்திருக்கா. எல்லாரும் கூட்டமாக பஸ்ஸில் போயிட்டே இருக்காங்க, அப்புறம் திரும்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த அரசு பணிகளில் இருக்கவங்கெல்லாம் நிறைய தொடர் விடுமுறைகளில் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் தொடர் விடுமுறை எதுவும் இங்கே கிடையாது. எல்லா பண்டிகைகளும் போன மாதத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் இந்த மாதத்தை இளைஞர்கள் காதலின் மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் காதலர் தினம் வருகிறது, பிப்ரவரி 14ஆம் தேதி. இது ஒரு உலகளாவிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நிறைய காதலை பற்றிய சிந்தனைகள், காதலை பற்றிய பேச்சுக்கள், காதல் கவிதைகள், காதலை பற்றிய கதைகள் இதெல்லாம் தொடர்ந்து எழுதப்படுகின்றன. அதை பற்றி நிறைய இந்த வாழ்த்து அட்டைகள், மலர்கொத்துகள் இன்றைக்கி கூட வந்து இதில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் ஒரு ஸ்பெஷல் டேயாக கொண்டாடுவாங்க. இந்த காதலர் தினத்தை ஒட்டி இன்றைக்கி என்ன டேன்னு யாருக்காவது தெரியுமா? சாக்லேட் டே. யாரெல்லாம் சாக்லேட் கொடுத்தீங்க மற்றவங்களுக்கு? கை தூக்குங்க. 2 பேர் தான் உண்மையை சொல்கிறாங்க. இல்லைன்னா யாருமே சாக்லேட்டே கொடுக்கலையா யாருக்கா? சரி, பரவாயில்ல, கடை இன்னும் சாத்திருக்க மாட்டாங்க. யாருக்காவது வாங்கி கொடுங்க இன்றைக்கி. இதெல்லாம் ஏன் மனுஷன் கொண்டாடுறான்? நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ சில பேர் கேட்பாங்க, எதுக்கு காதலர் தினம் கொண்டாடணும்னு கேட்பாங்க. சில பேர் இப்போ இந்த டெட்டி பேர் டேன்னு ஒன்று வரும். நேற்று ஒரு டே வந்துச்சு, ப்ரொப்போசல் டே. அதாவது அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம விருப்பத்தை தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அதை ஒருத்தவங்க, இதெல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது, ப்ரொப்போசல் டே. அப்புறம் ரோஸ் டேன்னு வந்தது, ரோஜா பூக்கு. ஏன்னா அந்த காதலை தெரிவிப்பதற்கு ரோஜா பூவை கொடுப்பது என்பது ஒரு உலகளாவிய பழக்கமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹக் டே, அணைத்துக் கொள்கிற தினம். இப்படியெல்லாம் நிறைய தினங்கள். இதில் இதெல்லாம் ஒரு விதமாக வாழ்க்கையை மேலும் மேலும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு, அன்பு நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதற்கு, நேசிப்பதற்கான ஒரு வழிமுறையை மனிதன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா?
இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வெறுப்பு தாங்க. எல்லா இடத்துலையும் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் மேலே வெறுப்பு, கூட இருக்கிறவன் மேலே வெறுப்பு, கூட வேலை பார்க்குறவன் மேலே வெறுப்பு, சாதியால் வெறுப்பு, மதத்தால் வெறுப்பு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நம்ம மனசு அன்பால் நிறைஞ்சிருக்கு, எத்தனை மணி நேரம் எரிச்சல்னாலையும் கடுப்புனாலையும் வெறுப்புனாலையும் நிறைஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சும்மா ஒரு பேப்பர் வச்சு கால்குலேட் பண்ணுங்கள், என் மனசில் எவ்வளோ வெறுப்பு இருக்குது, எவ்வளோ அன்பு இருக்குன்ட்டு. அன்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அன்பு. சும்மா நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எழுதி பார்க்கலாம். அதை எத்தனை மணி நேரம் எவன் மேலே இன்றைக்கி நம்ம கடுப்பாக இருந்தோம்னு யோசிச்சு பாருங்கள். யாரை பற்றியாவது மனசு நெகிழ்ந்து நம்ம எத்தனை நிமிஷங்கள் யோசிச்சிருப்போம்னு நினச்சி பாருங்கள். எப்போ ஒரு எரிச்சலும் கோபமும் பதட்டமும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு விஷம், அது ஒரு பாய்சன். அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த மாதிரி டேஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கலாம் இந்த மாதிரி நாள்லாம். அல்லது இது ஏதோ சின்ன பசங்க ஏதோ சும்மா விளையாட்டாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை, இது பார்த்திங்கன்னா இந்த தினங்கள் எல்லாமே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அன்பை காட்டணுங்கிறதுக்காக, தன்னுடைய உண்மையான அந்த நேசத்தை காட்டணுங்கிறதுக்காகத்தான் இது ஒரு மெசேஜ் மாதிரி இந்த தினங்களை கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் காதலை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க, நிறைய பேர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. சினிமா பாட்டு எடுத்தால் காதல், அதே மாதிரி சினிமா எடுத்தால் காதல், கதை புத்தகத்தை பிரித்தால் காதல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது. ஆனால் ஒருவர் காதலிப்பது என்பது வேறு, காதலை புரிந்து கொள்வது என்பது வேறு. காதலை புரிந்து கொள்கிற போது அது அப்படி ஒன்றும் ரொமான்டிக்கான ஒரு விஷயம் அல்ல, அது அப்படி ஒன்றும் ரொம்ப ஜாலியான விஷயமா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு மனுஷன் காதல் மூலம் கிடைக்கிற ஒரு துளி தேனுக்காக அவன் வாழ்நாளில் பல்வேறு விஷங்களை குடிப்பவனாக இருக்கிறான், பல்வேறு துயரங்களை அனுபவிப்பவனாக இருக்கிறான். ஏன் இந்த துயரம்? அப்போ காதல் துயரமானதா? காதலுக்குள்ள அந்த விஷம் இருக்கான்னா அப்படி இல்லை. சமூகத்துக்குள்ள அல்லது நம்முடைய குடும்பங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு பிடிக்குதுங்கிறது யாருக்கு வேணாலும் பிடிக்கும். ஆனால் ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது, அப்புறம் சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள், துயரங்கள், வருத்தங்கள், இது எல்லாம் ஜாஸ்தியாகிட்டே போகும். அப்போது ஒரு காதல் மூலம் நமக்கு கிடைக்கிற துக்கம் ஜாஸ்தியாகும், இந்த மகிழ்ச்சி ரொம்ப கம்மியாக தானே நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நீங்கள் கி ராஜநாராயணனுடைய கன்னிமை கதையை யாராவது படிச்சிருக்கீங்களா? யாராவது? கன்னிமைன்னு ஒரு புகழ்பெற்ற கதையை எழுதியிருக்கார். அந்த கதையை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அது. காதலை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு சிறந்த ஒரு கதையாக நான் பார்க்கிறேன். அதாவது நாச்சியார்னு ஒரு பொண்ணு, அவள் பருவம் எய்திய பிறகு அவள் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு மலர்ந்த முகத்தோடு, அன்போடு, பிரியத்தோடு எல்லார்கிட்டே இருக்காங்கிறது தான் அந்த கதை. அதாவது முதல் பகுதி கதையை அவளுடைய சகோதரன் சொல்லுவான் நாச்சியாரை பற்றி. ரெண்டாவது பகுதி கதையை அவளை பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் புருஷன் சொல்லுவான். ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், எல்லா பெருந்தன்மையும் இருக்கும். நாச்சியாரை இந்த தெருவில் பிடிக்காதவங்களே கிடையாது. அவள் பார்த்திங்கன்னா அவளுடைய அழகுக்காக மட்டும் இல்லை, அவளுடைய குணம், அவளுடைய அந்த இளமை காலத்தில் அவள் எவ்வளவு மகிழ்ச்சியோடும் எவ்வளவு அன்போடும் இருக்கிறாங்கிறத அந்த கதையில் சொல்லிட்டே போவாங்க. உதாரணமாக வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா அந்த பிச்சைக்காரங்களுக்கு கூட ஒரு பிரியத்தோடு உணவு சமைச்சு கொடுப்பா. ஒரு மாட்டுக்கு தீனி வைக்கிறப்ப கூட எந்த மாட்டுக்கு என்ன தீனி பிடிக்குன்னு பார்த்து கவனமாக வைப்பா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனி அன்பு, தனி நேசம். இதை பார்த்திங்கன்னா அந்த கதை முழுக்க சொல்லிட்டே போகிறாங்க. அப்போது அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் கூட அதுக்கு உதாரணம் அந்த கதையில் வரும். இவங்க தோட்டத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இருப்பான். அவன் 3 கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவன். அவனோட பையன் இவங்க தோட்டத்தில் ஏதோ ஒரு மாங்காயை ஏதோ ஒன்று திருடிடுவான். திருடின உடனே இவங்க அப்பா போட்டு அவனை அடின்னு அடிச்சிருவார். நாச்சியாரோட அப்பா அடித்த உடனே அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுவாங்க. அவன் அப்பா ஒரு பெரிய ரவுடி, தான் பையனை அடிச்சிட்டான்ட்டு அந்த வீச்சர் வால் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு. ஊரே பரபரப்பாக இருக்குது, எப்படிதான் அவனை சமாதானப்படுத்துறதுன்னு. அப்போ இவன் ஓடி வருவா. ஓடி வந்துட்டு வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த ரவுடி அவன் வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்கும். இவன் எல்லாத்தையும் விளக்கிட்டு உள்ளே போவா. உள்ளே போய் நேரடியாக அந்த பையனை
மடியில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு வந்து அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவன்கிட்ட பேச வச்சு அவன் முகத்தில் தண்ணி தெளித்து, அதாவது யார் அடித்தாரோ அவனுடைய பொண்ணு போகிற அந்த வீட்டில், இதெல்லாம் நம்ம கிராமங்களில் தான் பார்க்க முடியும். வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அவனை மூர்ச்சையை தெளிவிச்சு அவனுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நார்மல் ஆக்கிட்டு தான் வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போய் அங்கேருந்து அரிசி பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டிலே போய் சமைப்பாவ. யார் எந்த பையனை அடித்தாங்களோ அந்த வீட்டிலே போய் சமைப்பா. அங்கே போய் சமைச்சு கொடுத்தா எல்லாருக்கும். அப்போ அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் அருவாளை கீழே போட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். ஒரு பொண்ணோட அன்புங்கிறது எப்படி ஒருத்தருடைய மனசை வந்து வெல்லுங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த ஒரு விஷயம். இளமை காலத்தில் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்போம். நமக்கு வந்து யார் மேலேயும் பெரிய வெறுப்பு இருக்காது, பெரிய கசப்பு இருக்காது. இப்போ நான் சின்ன பசங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஹெல்ப்புக்கு தேவைன்னா ஓடி வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, கூடவே நிற்பாங்க. ஏன்னா உங்கள் மனசில் வேறு எந்த கவலையும் இருக்காது. அந்த ஏஜ், அந்த வயசில் எல்லாரையும் நேசிக்கணும்னு தோணும், எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும்னு தோணும். இது கதையோட முதல் பகுதி. இப்படி அவளுடைய அந்த குணத்துக்கு அந்த ஊரே அவளை பார்த்து பிரமிக்கும். நாச்சியாரா என்ன மாதிரி இந்த பொண்ணு கேரக்டருன்ட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல பேர் ஆசைப்படுவாங்க. கடைசியில் ஒருத்தன் கூட அவளுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அவள் வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறது, அது வரைக்கும் அந்த ஊருக்கே அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தாவ. அப்போ அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தைங்க பிறக்கும், ஒரு 2-3 குழந்தைங்க பிறக்கும். அவளுடைய மொத்த அன்பும் ஒரு வீட்டுக்குள்ளே சுருங்கிரும். குழந்தை, கணவன், வீடு அப்படியே சுருங்கிரும். அப்போ என்ன பண்ணுவான்னா, தன்னை அலங்கரிச்சிக்கிறத பற்றி அவளுக்கு தோணாது, மற்றவங்கள வீட்டுக்கு போகணுன்னு கூட அவளுக்கு தோணாது. அப்போது தொடர்ந்து அந்த வீட்டில் அவள் அந்த வீட்டை தவிர அவருக்கு வேறு உலகமே இல்லைங்கிற மாதிரி அவள் ஆயிடுவா. பிச்சைக்காரன் யாராவது வந்தால் எரிஞ்சு விழுவா. இப்போ அதுமாதிரி வேலை செய்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்கள பார்த்து இவங்க ஏன் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கம்பா. யாருக்கெல்லாம் விரும்பி சாப்பாடு சமைச்சு கொடுத்தாலோ அதே நாச்சியார் எப்படி அந்த பொண்ணு குடும்பத்துக்குள்ளே அடைபட்ட உடனே அவருடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சொருங்கிட்டு வருதுங்கிறத அழகாக சொல்லிட்டே வருவார். அப்போது அவன் அவளை கல்யாணம் பண்ணவன் வந்து ரொம்ப விரும்பி அவளை கல்யாணம் பண்ணியிருப்பான், ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பான். ஒரு நாள் அவன் வந்து சந்தைக்கு போவான். சந்தைக்கு போயிட்டு நிறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவான். வர்றப்போ அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடும். காய்ச்சலோடு வீட்டில் வந்து படுப்பான். காய்ச்சலோடு படுத்திருக்கையில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து அந்த ஜாமான்லாம் என்ன ஆரம்பிப்பா, இவன் கொண்டு வந்த காசுக்கும் அந்த ஜாமானும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா 5 ரூபா குறையும். இந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் 5 ரூபா ஒரு பெரிய காசு. அப்போது ஏன் 5 ரூபா குறையுதுன்னு அவன்கிட்ட கேட்க ஆரம்பிப்பா. அவனுக்கு காய்ச்சல் கொளுத்தும். அவன் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த நாச்சியார் நினைப்பான். அவன் தங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், இந்த காய்ச்சலில் தன்கிட்ட ரொம்ப ஆதரவாக இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் அவன் அந்த 5 ரூபா கணக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்க்க இவனுக்கு அந்த பொண்ணை நம்ம எப்படி இழந்தோம், எப்படி அவளுடைய கன்னிமையினுடைய எல்லா நல்ல குணங்களும் எப்படி நம்ம அழிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இந்த வறுமை, இந்த காசு இல்லைங்கிற பிரச்சனை, இந்த குடும்ப பொறுப்புகள், இது எல்லாம் சேர்ந்து அவள்கிட்ட இருந்த அவ்வளவு பெரிய ஒரு குணாதிசயத்தை எப்படி கொண்டுடுச்சு அப்படின்னு நினச்சவன் அழ ஆரம்பிப்பான். வந்துட்டு இந்த கதையை படித்து முடிக்கிறப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நாச்சியார் இருக்கிறத நீங்கள் உணரலாம். ஒரு காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் 20 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத, உங்கள் 30 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் 40 வயசில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்கள். நமக்கு வயது செல்ல வயது கூட நம்மிடம் இருக்கக்கூடிய சிறந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மடிந்து கொண்டே வருகிறது. நிறைய அற்பத்தனங்கள் நம்மிடம் வந்து விடுகின்றன. பொறாமை வந்து விடுகிறது, சுயநலம் வந்து விடுகிறது, நான் தான் முக்கியம் என்கிற ஒரு நினைப்பு வந்து விடுகிறது. உண்மையில் கன்னிமை என்பது நம்முடைய நல்ல குணங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய அன்பு தான் கன்னிமை. நம்மளுடைய இளமைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரியம், எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிற அந்த குணம், அதுதான் கன்னிமை. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு காதல் கதை. ஒருத்தன் வந்து அவ்வளோ விரும்பி நேசித்த ஒரு பொண்ணை ஒரு நாள் அவள் எப்படி நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டான்னு யோசிக்கிறான். ஒருத்தரை வந்து நம்ம பிரிஞ்சு போகிறது வந்து இல்லாமல் போகிறது கிடையாது. நம்ம ஒருத்தரை பிரிஞ்சிடுறோம், அது இல்லை. அதுக்கு பதிலாக காதலிக்கிறப்ப இருந்த ஒருத்தர் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிடுறாங்க. அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய நல்ல இனிய குணங்கள்லாம் போயிடுது. அதுதான் ஒருத்தரை பிரியிறது. அவங்க கூடவே இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்க இல்லை, அது வேறு யாரோ ஒருத்தர் கூட நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி செய்கிறோம்? பல சமயத்தில் நம்ம தான் அதுக்கு காரணமாக இருப்போம்.
நம்ம கூட இருக்கவங்களுடைய எல்லா மகிழ்ச்சிகளையும் நம்ம அழிச்சிக்கிட்டே இருப்போம். நம்முடைய அதிகாரத்தினால, அல்லது நம்மளுடைய அகங்காரத்தினால, இல்லை நம்முடைய மற்ற பிரச்சனைகள்னால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நல்லியல்புகளை இழந்து கொண்டே வருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரமாக, மிகப்பெரிய ஒரு அவலமாக நான் பார்க்கிறேன். அதாவது புதுமைப்பித்தன் ஒரு கதையில் கேட்பார், வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்பார். நாம் உண்மையில் வாழ்வதாக நடித்து கொண்டிருக்கிறோம், வாழ்வதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்கிறது எப்போ தெரியுமா நம்ம வாழ்கிறோம்? எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்குமோ அப்போ மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம். நீங்கள் எப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் நீங்கள் மனசில் பாரம் இல்லாமல் இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மனசில் கவலை இல்லாமல் இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது பிக்கல் புடுங்கல் இல்லாமல் எத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் இருந்த நிமிஷங்கள் மட்டும்தான் நீங்கள் வாழுகிற நிமிடங்கள். ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்பதே மகிழ்ச்சியாக இருப்பது தான். மனிதனுடைய இயல்பு என்பதே சந்தோஷமாக இருப்பது தான். அப்படி இருக்கிற போது நாம் தொடர்ந்து மகிழ்ச்சிக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, நான் ஏன் இவ்வளவு கதைகளை, நான் ஏன் இந்த கதையை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாமே கண்டுபிடித்துக் கொள்வதற்கு நமக்கு கதைகள் தேவைப்படுகின்றன. நாம் எல்லோருமே கதை சொல்பவர்களாகவும் கதை கேட்பவர்களாகவும் தான் இருக்கிறோம். உங்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது. அது உங்களை பற்றிய கதை, உங்களை சார்ந்தவர்களுடைய கதை, உங்களால் மறக்க முடியாத கதை, உங்களை அளவைக்கிற கதை, உங்களை புன்னகைக்க வைக்கிற கதை. அந்த கதையை நீங்கள் தினமும் உங்கள் மனதில் எழுதி கொண்டே இருப்பீர்கள். யாரோ ஒரு எழுத்தாளன் அந்த கதையை, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாமல் அந்த வாழ்க்கையை ஒரு எழுத்தாளன் எழுதி விடுவான். அப்படி எழுதுகிற போது உங்கள் மனதில் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். எப்படி என்னுடைய வாழ்க்கை இவனுக்கு தெரிந்தது? என்னுடைய உணர்வுகள் எப்படி இவனுக்கு தெரிந்தன? இந்த கவிஞனுக்கு எப்படி என்னுடைய உணர்வுகள் தெரிந்தன? இந்த எழுத்தாளனுக்கு எப்படி என்னுடைய கதை தெரிந்தது? என்றெல்லாம் நீங்கள், உங்கள் மனம் உண்மையில் ஒரு மிகப்பெரிய வியப்பில் ஆழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் அடிப்படையான விஷயம். நாம் நம்முடைய கதைகளை கண்டுபிடிப்பதற்காக நாம் கதைகள் படிக்கிறோம், கவிதைகள் படிக்கிறோம். அதனால்தான் இத்தனை பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், புத்தகங்களை வாங்குகிறீர்கள், கேட்கிறீர்கள். எதற்காக? என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் கவிதையை படிக்கிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கவிதையை படிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக கதைகளை படிக்கிறீர்கள். ஏனென்றால் பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது, பார்ப்பதற்கு ஒரு மனம் தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அன்றாடம் நம்முடைய மனதை பீய்த்து தின்று கொண்டிருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இடைவிடாமல் ஓட வைத்து கொண்டே இருக்கிறது. காசுக்கான ஓட்டம், பிரச்சனைகளுக்கான ஓட்டம், நாம் ஓடாத வேலைகளுக்கான ஓட்டம், நாம் ஓடாத நேரமே கிடையாது. இதற்கு நடுவே கொஞ்சம் இரு, இதோ இதுதான் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உன்னை உனக்கே உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, இத்தனை கதைகளும் கவிதைகளும் இடைவிடாமல் எழுதப்படுகின்றன. இங்கே அப்படி பார்க்குற போது காலந்தோறும் கதைகள் என்ற ஒரு தலைப்பை இங்கே கொடுக்கிறார்கள். ஏன் மனுஷன் எப்பவும் கதை கேட்டுக்கிட்டே இருக்கான்? ஏன் மனுஷன் எப்பவும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கான்? குழந்தைகள் ஏன் அவ்வளவு ஆர்வமாக கதை கேட்குறாங்க? எந்த கதை கேட்காத குழந்தைகளே கிடையாது. நிறைய குழந்தைகள் கதை சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்களும் சேர்ந்து கதை சொல்லுவாங்க, அவங்களும் சேர்ந்து பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா, நாம் இயல்பிலேயே கதைகள் சொல்லக்கூடியவர்கள், கவிதை சொல்லக்கூடியவர்கள். உங்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு எழுத்தாளன் இருக்கிறான், உங்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு கவிஞன் இருக்கிறான், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பாடகன் இருக்கிறான், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இசையமைப்பாளன் இருக்கிறான், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஓவியன் இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா உங்களுக்குரிய ஓவியன் எங்கே இருக்கிறான்? நீங்கள் எப்பொழுதும் ஒரே ஒரு கோட்டை மட்டும் வரைகிறீர்கள். அந்த ஓவியத்தை நீங்கள் பூர்த்தி செய்வது கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எழுதுகிறீர்கள், அந்த வாக்கியத்தை முழுமையாக்குவது கிடையாது. ஒரு கவிஞன் உங்களுக்கு அதை எழுதி காட்டுகிறான், ஒரு ஓவியன் உங்கள் ஓவியத்தை பூர்த்தி செய்து காட்டுகிறான். நீங்கள் எல்லோருமே பேச்சாளர்கள் தான். யாரோ உங்களுக்கு அருகில் இருப்பவனுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பேச்சாளன் நீங்கள் பேச தவறிய விஷயங்களை, பேசாமல் ஆரம்பத்திலேயே விட்டுவிட்ட விஷயங்களை உங்கள் முன்னால் வந்து பேசி காட்டுகிறான். அப்போது உங்கள் மனம் அவனோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது. உங்கள் கைகள் அவனோடு சேர்ந்து வரைகின்றன, உங்கள் கைகள் அவனோடு சேர்ந்து கவிதைகள் எழுதுகின்றன. நான் ஒரு கவிதை எழுதுகிற போது என்னோடு சேர்ந்து அதை படிக்கிற நீங்களும் தான் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கதையை ஒருவன் எழுதுகிற போது
அந்த கதாசிரியனோடு சேர்ந்து நீங்களும் அந்த கதையை கற்பனை செய்து கொள்கிறீர்கள். அப்படி ஒவ்வொருவரும் சேர்ந்து எழுதிய கதைகள் தான் நம்முடைய காலந்தோறும் நாம் எழுதிய கதைகள். அப்படி பார்க்கிற போது இங்கே மண்ணின் கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, அந்தரங்கமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, ஏழைகளினுடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, பணக்காரர்களுடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, உயர் சாதியினருடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கை என்பது கதைகளின் வழியாகத்தான் இன்னொருவருக்கு திறந்து காட்டப்படுகிறது. அதுவரைக்கும் அதை ஒரு 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 புழுதி புயல் மூடிக்கொண்டிருக்கிறது. நம் கண் முன்னால் பார்க்கிற உண்மைகளை கூட நம்மால் பார்க்க முடிவதில்லை. நமக்கு தெரிந்த நமக்கு என்ன நடக்கிறது என்பது கூட நம் கண் முன்னால் மறைந்து விடுகிறது. அந்த புழுதியை விளக்குவது தான் இலக்கியம். உங்கள் வாழ்க்கையின் மீது ஒரு புழுதி படிந்து கொண்டே இருக்கிறது. அது அன்றாட வாழ்க்கையினுடைய புழுதி, உங்கள் அன்றாட வாழ்க்கையினுடைய கவலைகள், உங்கள் அன்றாட வாழ்க்கையினுடைய துக்கம். அந்த புழுதியை விளக்கி அதற்கு ஒளியுண்டாக்கி, பார், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய மகிழ்ச்சி, இதுதான் உன்னுடைய துக்கம் என்று காட்டுகிறதே, அந்த விளக்கு தான் இலக்கியமாக இருக்கிறது. நான் படிக்கிற ஒவ்வொரு கதையிலும், நான் படிக்கிற ஒவ்வொரு கவிதையிலும் அந்த வெளிச்சத்தை நான் பெற்றிருக்கிறேன். நான் எழுதுகிற கவிதைகளின் மூலமாக அந்த வெளிச்சத்தை நான் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறேன். உதாரணமாக இப்பொழுது நாம் இந்த காதலை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிற போது நான் நிறைய இந்த காதலை பற்றி எழுதியிருக்கிறேன். அது எதுவும் யாருக்காகவும் உருகி எழுதியவை அல்ல. இந்த காதலுக்குள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எப்படி அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒருவர் கூட சட்டென மனம் விலகி விடுகிறார்கள். காதலுக்குள் ஒரு அதிகார போட்டி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது, யார் யாரை ஜெயிப்பது என்பது. இதையெல்லாம் பற்றி எழுதுகிற போது இன்றைக்கு என்னுடைய ஒன்று ரெண்டு கவிதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதன் வழியாக நான் அதை பற்றி உங்களிடம் உரையாட விரும்புகிறேன். ஒரு காதலிக்கிற போது ஒருவருக்கு என்ன நடக்கிறது? ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கும் போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கும் போது சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும். யாராவது குறுக்கே வருவார்கள், யாராவது அவமானப்படுத்துவார்கள், யாராவது முதுகுக்கு பின்னே பேசுவார்கள். எல்லாவற்றையும் புன்னகையுடன் தாங்க வேண்டும். வாழ்வை கொஞ்சம் பணயம் வைக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் காசு செலவாகும், கொஞ்சம் நேரம் தேவைப்படும், சிறிய சாகசங்கள் செய்ய நேரிடலாம், யாருக்கேனும் சிறிய துரோகம் செய்ய நேரிடும். நான் என்ற அகந்தையை விட வேண்டியிருக்கும். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கோர நேரிடலாம். இந்த உலகிலேயே நீ மட்டும்தான் முக்கியம் என மிகையாக உரைக்கலாம். சாவுக்கு துணிந்து சுவரேறி குதிக்கலாம். இனி ஒரு கணமும் காணாதிருக்க முடியாதென ஒரு பைத்தியக்காரனை போன்றோ பைத்தியக்காரியை போன்றோ இந்த நள்ளிரவில் தேடி வரலாம். இந்த உடலையோ மனதையோ ஒரு நிபந்தனையும் இன்றி ஒப்பு கொடுக்கலாம். ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கும் போதும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கும் போதும் என்னென்னவோ இன்பங்கள் இருக்கின்றன, என்னென்னவோ துயரங்கள் இருக்கின்றன, செய்வதற்கு 100 காரியங்கள் இருக்கின்றன. இதில் எதையுமே செய்ய மனமின்றி அவ்வளவு சோம்பலாக உட்கார்ந்திருப்பவர்கள் நாங்கள் அன்பிற்கு காத்திருப்பதாக எப்படி சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது தான் முக்கியம். அவங்களுக்காக நீங்கள் என்ன எஃபோர்ட் எடுத்தீங்க, என்ன முயற்சி எடுத்தீங்க, அவங்கள கேர் பண்ணியிருக்கீங்களா, அவங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா. நான் இப்போ வேறு ஒரு கவிதையில் கூட எழுதியிருப்பேன், ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்காக லீவ் போட்டிருப்பீங்களா. ஆனால் என்னை அன்பு செய்யணுங்கிற டிமாண்டு மட்டும் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னையே நேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நேசிப்பவருக்காக என்ன செய்தீர்கள்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் என்பது கேர், அக்கறை. நிறைய பேருடைய காதல்களில் அந்த அக்கறை இருப்பதில்லை. மாறாக சாக்லேட்டுகளை கொடுப்பதினாலோ பூங்கத்துகளை கொடுப்பதினாலோ அது ஒரு காதலினுடைய வெறும் அடையாளங்கள் மட்டும்தான். அதனால் ஒருபோதும் எந்த காதலும் அது அதனளவில் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேரவே சேராது. நம்முடைய கண்ணீரை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ, நம்முடைய துக்கத்தை யார் தாங்கிக் கொள்கிறார்களோ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வை யார் கொடுக்கிறார்களோ அந்த காதல்கள் தான் உரியவருக்கு போய் சேரும்.
வாழ்த்து அட்டைகள் எதையும் கொண்டு சேர்ப்பதில்லை, பரிசுகள் எதையும் கொண்டு சேர்ப்பதில்லை. யார் இன்னொருவருக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ, யார் இன்னொருவரிடம் பொறுப்புடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் காதலினுடைய இன்பங்கள் கிடைத்திருக்கிறதே தவிர இதை ஒரு விளையாட்டாகவும் அல்லது இதை வெறுமனே ஒரு நாடகமாகவும் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் காதலினுடைய மகிழ்ச்சிகள் கிட்டுவதில்லை. அந்த வகையில்தான் காதலை பற்றி எழுதப்பட்ட கதைகள், கவிதைகள் எல்லாமே அது ஒரு ரொமான்ஸிற்காக அல்ல, அன்பையும் வாழ்வையும் காதலையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோள்களாக அவை இருக்கின்றன. அதற்காகத்தான் இந்த காதலர்கள் தினத்தில் நான் சொல்லக்கூடியது, இந்த ஆண்டினுடைய காதலர் தினத்தில் நீங்கள் நிறைய காதலித்து விட்டீர்கள், கொஞ்சமாவது காதலை இனியாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், அதற்கு உண்மையிலேயே விசுவாசமாக இருந்தீர்களா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கு இந்த கதைகளும் கவிதைகளும் நமக்கு வழிகாட்டுகின்றன. நாம் படிக்கிற ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கவிதையும் யார் யாரோ நம் மனதில் ஏற்றி வைத்த விளக்குகள் 1000. இந்த அரங்கத்தில் இவ்வளவு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த விளக்குகள் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குகின்றன. படிக்க படிக்க கற்க கற்க நம் மனதினுடைய வெளிச்சம் அதிகரித்து கொண்டே போகிறது. யார் கற்காமல் இருக்கிறார்களோ, யார் படிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்று சிறிய வெளிச்சத்தோடு இருப்பார்கள் அல்லது வெளிச்சமே இல்லாமல் இருப்பார்கள். என் மனதில் இருக்கிற அத்தனை வெளிச்சமும், நான் பேசுகிற அத்தனை சொற்களும் அவை எல்லாமே என்னுடைய ஆசிரியர்களாக, இந்த புத்தகங்களில் எல்லாம் மறைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களாக மூலமாக எனக்கு கிடைத்தவை. நான் ஒரு புத்தகத்தை பிரிக்கிற போது நான் ஒரு ஆசிரியனுடைய காலை தொட்டு வணங்குகிறேன் என்ற உணர்வு தான் எனக்கு இருந்திருக்கிறது. என்னுடைய ஆசிரியர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். சிலர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருக்கிறார்கள், சிலர் நான் வாழுகிற காலத்தில் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு தான் நான் இவ்வளவு தூரம் இங்கே உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். அந்த ஆசிரியர்களுடைய கைகள் இல்லை என்றால் நானும் எங்கோ இருளில் அமர்ந்திருப்பேன். ஆசிரியர்கள் இல்லாத மனிதர்கள் ஒருபோதும் இருட்டை விட்டு வெளியே வர முடியாது. அவர்கள் இருட்டையே வெளிச்சம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இருட்டையே தங்களுடைய அகங்காரமாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இருட்டு என்பது வெறும் அகங்காரம். அது நம் மனதில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இருட்டு என்பது நம்மை குற்றங்களை நோக்கித்தான் அழைத்து செல்லும் அல்லது துக்கங்களை நோக்கி அழைத்து செல்லும். நீங்கள் ஒரு இரவு முழுக்க உங்கள் மனம் பாரமாக இருக்கலாம், ஒரு இரவு முழுக்க உங்கள் மனம் துக்கமாக இருக்கலாம். ஆனால் சூரியனுடைய முதல் கிரணம் வருகிற போது காலையில் மனம் சட்டென்று லேசாகி விடுகிறதே, அது எப்படி நடக்கிறது? அப்படி அந்த லேசாகிற பொழுதுதான் நாம் ஒரு வாக்கியத்தை கற்கிற பொழுது, ஒரு சிந்தனையை கற்கிற பொழுது, யாருக்கு சூரியனுடைய அந்த முதல் கிரணம் வேண்டுமோ, முதல் வெளிச்சம் வேண்டுமோ, அவர்கள் கற்கிறார்கள், கதைகளை கேட்கிறார்கள், கவிதைகளை கேட்கிறார்கள், சிந்தனைகளை கேட்கிறார்கள், உரையாடுகிறார்கள், பேசுகிறார்கள், தேடி செல்கிறார்கள். இருளின் அகங்காரத்தில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் அந்த இருளோடு இருளாக கரைந்து போகிறார்கள். நீங்கள் அனைவரும் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சம் உங்களை தேடி எப்போதும் வந்து கொண்டிருக்கிறது. அது அறிவினுடைய வெளிச்சம், அது சிந்தனையினுடைய வெளிச்சம். ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாள் முழுக்க சேகரித்த அனுபவங்களை ஒரு புத்தகமாக எழுதி உங்களிடம் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் எப்போதாவது உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருவரிடம் கொடுக்க முடியுமா? ஒரு எழுத்தாளன் மொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை உங்களிடம் கொடுக்கிறார். இது பார், இதையெல்லாம் தான் நான் கற்றுக்கொண்டேன் வாழ்விடமிருந்து, வாழ்க்கை எனக்கு இதையெல்லாம் தான் கொடுத்தது, நான் இதையெல்லாம் வாழ்க்கைக்கே திரும்ப கொடுக்கிறேன் என்று ஒரு எழுத்தாளன் சொல்கிறான். வாழ்விடமிருந்து பெற்றதை அனைத்தையும் ஒரு எழுத்தாளன் திரும்ப அந்த வாழ்விற்கே தருகிறான். வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக, என்னுடைய ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது என்னுடைய சொற்களை நீங்கள் படிக்கவில்லை, மாறாக என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள். நீங்கள் எத்தனை சிறந்த நூல்களை படிக்கிறீர்களோ, எத்தனை சிறந்த ஆசிரியர்களை கற்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் நீங்கள் வாழ்கிறீர்கள். நாம் நினைக்கிறோம் நம் வாழ்வதற்கு நம்முடைய ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது என்று. நிச்சயமாக இல்லை. புத்தகங்கள் வழியாக நாம் வாழ்வதற்கு நூற்றுக்கணக்கான வாழ்க்கைகள் நமக்கு கிடைக்கின்றன. உண்மையில் கற்கிற ஒருவன் பல நூற்றாண்டுகள் வாழ்கிறான். உங்களுடைய 50 வருட வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய 75 வருட வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் கிடைக்கிறது என்பது ஒரு தனி மனிதனுடைய அனுபவம். ஆனால் இது பலருடைய அனுபவங்களை, பலருடைய வாழ்க்கை பாடங்களை நீங்கள் கற்கிற போது அந்த மனிதனுடைய ஆயுளையும் சேர்த்து வாழ்வதற்கு அது சமம். ஒரே நேரத்தில் பல வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள்.
அப்படி என்றால் உங்கள் ஆயுள் எவ்வளவு? கற்கிறவர்களுடைய ஆயுள் பல மடங்கு அதிகரித்து விடுகிறது, அப்படியே மல்டிபிள் ஆகிறது. வாழ்க்கை என்பது என்ன? அனுபவங்கள் தானே. அனுபவங்கள் இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறதா? நீங்கள் உண்மையில் நான் என்று நீங்கள் நினைப்பது என்பது உங்களுடைய நினைவுகள், மெமரிஸ். அந்த நினைவுகள் இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. உங்கள் நினைவு இந்த நிமிஷத்தில் நின்று விட்டால் அதுதான் மரணம். அப்படி இருக்கிற போது படிக்க படிக்க நம்முடைய நினைவு தளம் விரிவாகி கொண்டே போகிறது. யார் யாருடைய அனுபவங்களும் நம் மனதில் வந்து இறங்குகின்றன, அப்போது உங்கள் வாழ்க்கை பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பல நூறு ஆண்டுகள் கொண்ட ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஐயன் திருவள்ளுவரை படிக்கிற போதோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிகப்பெரிய ஆசிரியரை படிக்கிற போதோ அவனுடைய காலத்திற்கே சென்று நீங்கள் வாழ்கிறீர்கள். அவனுடைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். சங்க இலக்கியங்களை படிக்கிற போது நீங்கள் சங்க இலக்கிய காலத்திற்குள் செல்வதில்லையா? போன நூற்றாண்டில் எழுதுகிற இலக்கியங்களை படிக்கிற போது அந்த காலத்திற்கு நீங்கள் சென்று வாழ்வதில்லையா? எப்படி சாத்தியமாகிறது? இந்த டைம் மிஷின்லாம் போகிறத பற்றி பேசுவாங்க. அவன் டைம் மிஷினில் ஏறி 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டான் அல்லது 50 வருஷம் பின்னாடி போயிட்டான்னு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு டைம் மிஷின் தான் இருக்கிறது, அது இலக்கியம் என்ற டைம் மிஷின். மற்ற எதுவுமே இம்பாசிபிள். நீங்கள் என்ன பண்ணாலும் கடந்த காலத்துக்கு போக முடியாது, ஆனால் இலக்கியத்தின் வழியாக நீங்கள் போக முடியும். சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணை போய் நீங்கள் சந்திக்க முடியும், அவளை காதலிக்க முடியும், அவளோடு பேச முடியும். முடியுமா முடியாதா? பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறப்போ நீங்கள் அந்த காலத்துக்குள்ளே போகலையா? நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? அந்த புத்தகத்தை படிக்கிறப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். சுதந்திர போராட்டம் எப்படி நடந்ததுன்னு பல நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பாரதியாருடைய கவிதைகளை படிக்கிற போது அந்த காலகட்டத்து உணர்ச்சிகள் நம் நெஞ்சில் நிரம்புகிறது. அது எப்படி? அதனால் தான் சொல்கிறேன், புத்தகங்கள் டைம் மிஷின். நீங்கள் அவசரமாக வீட்டிற்கு திரும்பி சென்று விடலாம். எல்லோருக்கும் 8 மணிக்கு மேல் எப்பொழுது வீட்டுக்கு செல்லலாம் என்கிற கவலை வந்து விடுகிறது. நான் ஒரு நூற்றாண்டு எப்படி பின்னோக்கி போவது என்பதை பற்றி யோசிக்கிறேன், அல்லது அடுத்த நூற்றாண்டுக்கு எப்படி செல்வதை பற்றி நான் யோசிக்கிறேன். எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனாலும் என் வீட்டுக்கு நான் போயிடலாம். ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஒரு சின்ன ஊர் தானே, நான் போயிடலாம். என்னுடைய ஹோட்டலுக்கு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நான் போயிடலாம். ஆனால் நான் போன நூற்றாண்டுக்கு போக விரும்புகிறேன். ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு, கம்பனுடைய காலத்திற்கு நான் போக விரும்புகிறேன். இந்த தெருக்களில் குதிரைகள் ஓடிக்கொண்டிருந்த காலத்திற்கு நான் செல்ல விரும்புகிறேன். புறவிகளும் யானைகளும் யுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தை போய் நான் பார்க்க விரும்புகிறேன். அடுத்த நூற்றாண்டில் மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னால் தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 100 வருஷம் கழித்து மனுஷன் எப்படி வாழ்வான்ட்டு. நான் 100 வருஷம் கழித்து உயிரோடு இருந்தால் தான் நான் அதை பார்க்க முடியும். ஆனால் நான் இலக்கியம் படிப்பவனாக இருந்தால் என்னுடைய கற்பனையில் அந்த 100 வருடத்தை நான் என்னால் சந்திக்க முடியும். டைம் மிஷின். இதையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணலன்னு தெரியல. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அதை நான் பார்த்துருக்கேன். வான்காவை பற்றி ஒரு படம் இருக்கிறது, புகழ்பெற்ற ஓவியன் வான்காவை பற்றி. வான்காவினுடைய ஓவியத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறுமி திடீரென அந்த ஓவியத்தின் வழியாக அந்த ஓவியம் காட்டுகிற அந்த உலகத்திற்குள் போய்விடுவார். அப்படியே நடந்தவள் போவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோருமே வான்காவின் ஓவியத்திற்குள் நடந்து செல்கிற சிறுவர்களும் சிறுமிகளும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த ருசி தெரிந்த ஒருவனால் இந்த பைத்தியத்தை விட்டு விலக முடியாது. வாழ்நாள் முழுக்க படித்து கொண்டே இருப்பான். சில பேர் கேட்பாங்க, இவனுக்கு என்ன பைத்தியமா, ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கான்னு, எதுக்கு இவ்வளோ படிக்கிற, இதனால் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்பாங்க. உங்கள் வீடுகள்லையும் உங்களுக்கு கேட்டிருக்கலாம், எதுக்கு இவ்வளோ புக்கு வாங்குற, ஏன் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் இது ஒரு விதமான ஒரு ருசி, இது ஒரு பைத்தியம், இது வேறொரு உலகத்திற்கு பயணம் செய்கிற ஒரு அனுபவம். இப்போ ஒரு சரக்கு அடிக்கிற பார்த்திங்கன்னா, சரக்கு அடிக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்குன்னு உனக்கு சொல்ல தெரியாது இல்லையா? இது வேறு விதமான ஒரு போதை இது. ஆனால் இந்த போதை நம் மனதை விரிவடைய வைக்கும். இந்த போதை நமக்கு நோய்மையை கொண்டு வராது. இந்த போதை நமக்கு மூப்பை கொண்டு வராது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். படித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன், எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் அவ்வளோ ஈஸியாக மூப்படைய மாட்டான். ஏன்னா புது புது சிந்தனைகள் அவருடைய மனதை இளமையாக்கி கொண்டே இருக்கும், புத்துணர்ச்சியோடு வைத்து கொண்டே இருக்கும். இந்த அன்றாட வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? கேவலம் டெய்லி அதே வேலையை பண்ணுறோம், டெய்லி அதே தொழிலை பார்க்குறோம், அதே மூஞ்சியில் முழிக்கிறோம். எரிச்சலாக இருக்குது உண்மையிலே. பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஒருத்தனை 10-15 வருஷம் அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, 25 வருஷம் டெய்லி அவன் முகத்திலே முழிப்பீங்க. என்னடா இது பார்த்திங்கன்னா
தோணி. அதுக்காக தான் சில பேர்லாம் வெளியூருக்கெலாம் போவான், போய் சுற்றிட்டு வருவான். இவன் ஒரு 4 நாள் இவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது போயிட்டு வருவன்ட்டு. ஆனால் படிக்கிற ஒருவன், புத்தகங்களை படிக்கிற ஒருவன் எத்தனை புது புது முகங்களை அதற்குள் பார்த்து கொண்டிருக்கிறான், எத்தனை புது புது உணர்வுகளை அடைந்து கொண்டிருக்கிறான். வேறு எதுலையாவது இது சாத்தியமானு சொல்லுங்கள், வேறு எதுலையாவது இது சாத்தியமான்னு. நிறைய பேர் புத்தகம் படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக படிப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப சின்ன வயசில் புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, வேலைங்க, படிக்க முடியலம்பானுங்க. என்னடா அப்படி இந்த உலகத்தை மாத்திர வேலையை பண்ணான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போய் ஏதாவது இங்கே அழைச்சி கொடுத்துட்ருப்பான். சரியா? நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, கமிட்மெண்ட்ஸுங்க என்ன நீ பண்ண அப்படி பெருசாக உலகத்தை மாற்றக்கூடிய அப்படி என்னத்தை நீ பண்ணிட்ட? என்ன பிரச்சனைனா, உனக்கு ஜெனினா உண்மையிலே ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா நீ படிப்ப. ஏன்னா உனக்கு அந்த ருசி, நான் அதை தான் ருசி என்று சொல்கிறேன். நான் என்ன வேணால் சரி, நான் பார்த்திங்கன்னா நான் படிப்பேன், புக்கு வாங்குவேன். அது சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய சில கிறுக்குத்தனங்கள்லாம் என்கிட்ட இருக்கும். நான் வீட்டுக்கு ஒழுங்காக அவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்ல, அந்த லெவலில் என்னை விட்டுருங்கன்னா ஒரு ஆணோ பொண்ணோ சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான கடமைகளை நான் செய்கிறேன்ல, என் பைத்தியக்காரத்தனத்துக்குள்ளே நீ உள்ளே வராத, அவ்வளோதான் விஷயம். பைத்தியக்காரத்தனை மட்டும்தாங்க மனுஷனை காப்பாற்ற, வேறு எதுவுமே காப்பாற்றாது. நீங்கள் பைத்தியம் இல்லாதவன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருப்பான், வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா மற்றவனைங்க சாவடிப்பான். அவன் முன்னேறதுக்காக கொலையாக கொல்லுவானுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்க்கலாம், பல இடங்களில் பார்க்கலாம். அவன் மற்றவங்கள சித்திரவதை பண்ணுவான், ஏன்னா அவன் மேலே போகணுங்கிறதுக்கு. ஆனால் இந்த படிக்கிறவன்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவனுக்கு என்ன வேணால் சரி, எனக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு கெஞ்சுவான். அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறது உண்மையிலே நீ ஒரு கோலை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கில்ல. சரி, ஒரு 10 கோடி ரூபா சம்பாரிச்சா, இல்லை ஒரு 5 கோடி ரூபா சம்பாரிச்சா அது முன்னேற்றம் அப்படின்னு நீ நினச்சின்னா, சரி சம்பாதிச்சிடலாம் 5 கோடி ரூபா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்குது லைஃப்பில்? அதை வச்சு என்ன பண்ணுவேன் நீ? சரி, ஒரு கார் வாங்குவேன், ஒரு வீடு வாங்குவேன், எங்கேயாவது ஊர் சுற்றுவேன், இது என்ன? ஆனால் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு விரிவடையுதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ உனக்கு புது புது விஷயங்கள் தெரியுதோ, அந்தளவுக்கு தான் உன் வாழ்க்கை உனக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த 1 லட்சியத்தை வச்சுட்டு போகிறவங்கள பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க என்ன? சில பேர் அப்படி ஆயிடணுமா, இப்படி ஆயிடணுமா? என் வாழ்க்கையெல்லாம் நான் 24 மணி நேரத்துக்கு மேலே திட்டமிட்டதே இல்லைங்க. நான் இன்றைக்கி இப்போ பேச்சை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் சரிங்களா இன்னொரு ஊரில் புக் ஃபேருக்கு நான் போகணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது மட்டும்தான் என் பிளான். மயிலாடுதுறையில் நாளைக்கு நான் பேசுகிறேன், காலையில் 7 மணிக்கு கிளம்பணும். இது மட்டும்தான் அதிகபட்சம் என் வாழ்க்கையில் இருக்க பிளான். நீங்கள் நம்பினாலும் நம்புங்க, நம்பாட்டியும் நம்பாதீங்க, அவ்வளோதான். என் வாழ்க்கை முழுக்க நான் இப்படி தான் இருந்திருக்கேன். என்ன கெட்டு போயிடும்? இப்போ ஒன்றுமே ஆகாது, எதை அடைஞ்சும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு புது விஷயம் தெரிஞ்சுது. நான் ஒரு புது ஆளை பார்த்தேன். ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது இந்த ட்ராவல். இந்த ருசி தெரிஞ்சவன் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கான். ஆனால் அவனை யாருமே துக்கமாக்க முடியாது, அவனை யாருமே அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் யாரை சல்லிப்பைய பார்த்திங்கன்னா, இவன் யார் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு? உனக்கு என்னடா தெரியும்? இந்த படிக்கிறவனுக்கு எப்போவுமே ஒரு திமிர் இருக்கும். சில வீடுங்களில் இந்த பொண்ணுங்கள்லாம் நிறையா படிப்பாங்க, புக்கு படிப்பாங்க. அவன் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தாட் போட்டுன்னு அதிகாரம் பண்ணுவான். அப்படி என்ன ஏதாவது பார்த்திங்கன்னா அதை பண்ணல இது பண்ணலையான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பான். முட்டாப்பையில் உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் படிக்கிற விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமா? நான் யோசிக்கிற விஷயம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே சரிங்க சரிங்கன்னு அந்த பொண்ணு சொல்லலாம். எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, படிப்பு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறது. புத்தகங்களை படிக்க படிக்க நம்ம பக்கத்தை நம்ம சிறுமைப்படுத்துகிறவர்கள் யார் இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர், நீ யார் நீ என்னை சிறுமைப்படுத்துறதுக்கு? நீ என் கால் தூஸ் பெறமாட்டாங்கிற திமிரை நமக்கு அது கொடுக்கும். அந்த திமிர் நமக்கு வேணும். அறிவினுடைய திமிர் நமக்கு வேணும், அறிவினுடைய அகங்காரம் நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளை யாரும் அவ்வளோ ஈஸியாக ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி நசுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு படிக்கிற ஒருத்தனை நீங்கள் பயமுறுத்தவே முடியாது. நீங்கள் ஒருத்தர் புக்கை படிச்சுட்டே இருக்க, அவனை யாராவது பயமுறுத்த முடியுமா? அவன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவான், எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவான். ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப கோபமாக பேசினான்னா உனக்கு சைக்கலாஜிக்கலாக இந்த பிரச்சனை இருக்கும்பா.
நீங்கள் நான் ஒருத்தர் ரொம்ப ஆவேசமாக சொல்லுவான், உனக்கு இருப்பா, உனக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, நீ இதனால தான் இப்படி நடந்துக்கிறாம்மா. அப்போ அதை கோவப்படுறவனுக்கு என்ன அவன் பண்ணுவான் சொல்லுங்கள்? ஏன் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் எனக்கு வந்து கிடைச்ச பயன்கள். நான் சும்மா இது ஒரு மேடைக்காக சொல்லலை. படிப்பு எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லாமே என் படிப்பு மூலம் கிடைச்சிருந்தாங்க. நான் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள், ஒன்றுமே இல்லாத ஒரு புழுதியிலேருந்து குப்பையிலேருந்து நான் எழுந்திரிச்சு வந்த ஒரு ஆள். நான் என் வாழ்க்கையில் எந்த அட்வான்டேஜுமே எனக்கு இருந்தது கிடையாது. உடல்நலம் இருந்தது கிடையாது, காசு இருந்தது கிடையாது, எங்கள் வீட்டில் எந்த ப்ராப்பராக ஒரு கல்வி இருந்தது இல்லை. ஆனால் இந்த புத்தகங்கள் தாங்க என்னை காப்பாற்றுச்சு. இந்த புத்தகங்கள் தான் என்னை கொண்டு போச்சு. நீ போயிட்டே இருறா நீ அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்தது அதுதான். வீட்டுக்கு போகிறது வந்து என்னைக்காக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும். ஆனால் உங்கள் மனசை செலுத்துவது என்பது, நான் வந்து எப்போவுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். துபாயில் வந்து புர்ஜ் கலிஃபான்னு ஒரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தின் உயரமான கட்டிடம். மொத்தம் 164 மாடி. அது உலகத்தின் உயரமான கட்டிடம். அதுதான். நான் போன வருஷம் துபாய் போயிருந்தப்போ அதை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். என் நண்பர் ஒருத்தர் தான் இங்கே சீஃப் இன்ஜினியராக இருக்கார், என்னை இங்கே கூப்பிட்டு போனார். போனப்போ 140வது மாடி வரைக்கும் தான் அலௌடு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஆக்சிஜன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அதுக்கு சில ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் தான் கூப்பிட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். லிஃப்ட்டில் வந்து ஏறணும். சாதாரணமாக வந்து நம்ம ஊரில் லிஃப்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு 5ஆவது ஃப்ளோருக்கு போகுதுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக போகிற லிஃப்ட்லாம் இருக்கும். நம்ப மாட்டீங்க, 140 ஃப்ளோர் கரெக்டாக 1 நிமிஷத்தில் 140வது ஃப்ளோருக்கு போயிடுச்சு லிஃப்ட்டு. அதான் ராக்கெட் மேலே போகும் இல்லையா, அந்த ஸ்பீடு பண்ணியிருக்கான். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவர் எப்படி உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கான்னு கேட்டார். அவர்கிட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன், என் மனம் இதை விட மிக வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்காக சொல்லலை, அந்த லிஃப்டோட ஸ்பீடோட என் மனம் வேகமாக செல்லும், வேகமாக ஒரு இடத்தை போய் அதை அடையும் அப்படின்னு சொன்னேன். படிப்பு கொடுக்குற அந்த வேகம், கல்வி கொடுக்குற வேகம், அந்த வேகம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். நான் அந்த எனக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜியை தான் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போதனைகளில் நம்பிக்கை கிடையாது, கருத்துக்களில் மூலமாக ஒரு மனுஷனை வந்து மாற்ற முடியும்னு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு எனர்ஜியை கொடுக்கறதன் மூலமாக அந்த ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நான் நம்பக்கூடியவன். அந்த வகையில் உங்கள் மனம், பாரதி சொல்வான் இல்லையா, விசையுறு பந்தினை போல உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்ட்டு. விசையுறு பந்தினை போல உங்கள் மனம் சிந்தனையின், கல்வியின், கற்றலின் ஆற்றலால் நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.